இந்த மாதம் தேவன் நமக்கு ஹல்லேலூயா நினைப்பூட்டுதலாய் கொடுக்கிற ஒரு வார்த்தை உங்கள் மத்தியிலே நான் வைக்க ஆசைப்படுகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Psalms 18 verses 19. அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாய் இருந்தபடியினால் என்னை தப்புவித்தார். நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாய் இருந்தபடியினால் என்னை தப்புவித்தார். ஹல்லேலூயா. என்னை தப்புவித்தார் என்ற வார்த்தையை கர்த்தர் இந்த மாதத்திலே ஹல்லேலூயா நமக்கு தருகிறார். தம்முடைய பிள்ளைகளை அவர் தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. God who rescues his people, his children. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான். அந்த 18ஆம் சங்கீதம் நீங்கள் அந்த முன் முகவரியில் நீங்கள் பார்த்திருப்பீர்களானால் அதில் இந்த சங்கீதம் எழுதுனதுக்கான காரணங்கள் இருக்கிறது. ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளில் பாடினது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் பயங்கர போராட்டங்களை அவன் கடந்து வந்தான். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். இதே சங்கீதம் தான் அங்கே இருக்கும். என் மேல் அவர் பிரியமாய் இருந்தபடினால் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்னை என்ன செஞ்சாரே? தப்புவித்தார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் கூர்ந்து நோக்குவீர்களானால் பிரைஸ் தி லார்ட், கடந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். சத்ரு என்னை ஹல்லேலூயா என்மேல் ஜெயம் கொள்ளாததுனால கர்த்தர் என்மேல் பிரியமாய் இருக்கிறார் என்பதை அறிவேன். இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தொடர்ந்து நம்மை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிற ஒரு காரியம், நான் உங்க மேல பிரியமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியினால் என்னை தப்புவித்தார். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? என் மேல் பிரியமாய் இருந்தபடியினால் என்னை தப்புவித்தார். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையில் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறபடினாலே நிச்சயமாக உங்களை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. வனாந்தரமான என் வாழ்க்கை அதில் விடுதலையே இருக்காதா? அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உறுதியாக ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், உறுதியாக ஒன்றை நம்புங்கள். உங்க வனாந்தர வாழ்க்கைக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொடுத்து உங்களை ஹல்லேலூயா விசாலமான ஒரு ஹல்லேலூயா பிரைஸ் செழிப்பில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன் அப்படி செய்றாருன்னா, கர்த்தர் உங்களை நேசிக்கிறபடினால், கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறபடினால். ஹல்லேலூயா. ஐ வில் டிலைட். அந்த டிலைட் என்ற வார்த்தை தான் எல்லா டிரான்ஸ்லேஷன் நீங்க பார்க்கலாம். டிலைட். ஹல்லேலூயா. டிலைட்னா நம்ம மேல அவ்வளோ பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த அளவுக்கு தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகவே நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷங்க நம்மளை சிக்க வைப்பாங்க, மாட்ட வைப்பாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க, சிரிப்பாங்க. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் மனிதர்களின் எல்லா சூழ்ச்சிகளுக்கும் நம்மை தப்புவித்து நம்மை செழிப்பான, அதாவது ஒரு விசாலமான இடத்தில் நம்மை கொண்டு போய் நிறுத்தி நம்மை ஆச்சரியப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. ஒரு நெருக்கமான ஒரு ஹல்லேலூயா இடத்துல இருந்துட்டு ஒரு விசாலமான ஒரு இடத்தை பார்க்கும்போது அது எத்தனை ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் இந்த நாட்களில் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பல காரியங்களிலிருந்து ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிறார். சுருக்கமாக ஒரு 5 காரியத்தை வசனத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது சங்கீதம் 35ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பலவானின் கைக்கு அவர் தப்புவிக்கிறார். ரெஸ்கியூஸ் ஃப்ரம் த ஸ்ட்ராங். சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கு, சிறுமையும் எளிமையானவரே கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
Who is like you, O Lord? You rescue the poor from those who too strong for them. Hallelujah. அப்ப நம்மளை விட பலவானுடைய கைக்கு ஆண்டவர் நம்மளை என்ன செய்றாரு? உங்களை விட நீங்க நீங்க நினைக்கலாம் என் பிரச்சனை பெரிய பிரச்சனை. ஹல்லேலூயா. என்ன பெருசா இருந்தாலும் அதற்கு நம்மை தப்புவிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1:10 நீங்கள் வாசிக்கும் போது மரணத்திலிருந்து அவர் நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். ரெஸ்கியூஸ் ஃப்ரம் டெத். அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று நான் அவரை நம்புகிறேன். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1:10. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 10 8-9 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது மரண பயம், நாங்கள் பிழைப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் இதில் பிழைப்பனோ தெரியலையே அப்படின்ற பயம் ஹல்லேலூயா இருந்தா இந்த காலவேளை கர்த்தர் சொல்கிறார், அப்படிப்பட்ட ஒரு மரண பயத்திலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட போராட்டங்களிலிருந்து கர்த்தர் உங்களை ஹல்லேலூயா தப்பிக்க வல்லவராக இருக்கிறார். மூன்றாவதாக 144 சங்கீதம் 10 நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்துக்கு தப்புவிக்கிறவராக இருக்கிறீர். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா பொல்லாத பட்டயங்கள், ஹல்லேலூயா, நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுக்க நினைக்கிற எல்லா பொல்லாத பட்டயங்களுக்கு கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? தப்புவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 17:37 பெலிஸ்தியரின் கைக்கு தப்புவிக்கிறார். ரெஸ்கியூஸ் ஃப்ரம் பெலிஸ்டியன்ஸ். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், இந்த பெலிஸ்தியருடைய கைக்கு ஆண்டவர் என்ன செய்வாரே? என்னை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடிக்கும் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியருடைய கைக்கும் என்ன செய்வாரே? தப்புவிப்பார். எத்தனையோ காரியங்களை கர்த்தர் நம்மை தப்புவித்தார். இப்பொழுது கடந்து போகிற சூழ்நிலையில் கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ தப்புவித்தவர் இப்ப நம்மளை சிக்க வைக்க மாட்டார். சின்ன காரியத்திலே நமக்கு உதவி செய்தவர் இப்பொழுது நாம் சந்திக்கிற பெரிய காரியத்திலும் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்லுகிறேன். 91 சங்கீதம் ஹல்லேலூயா 3வது வசனம். பிரைஸ் தி லார்ட். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஃப்ரம் சீக்ரெட் ட்ராப்ஸ். வேடனுடைய கண்ணின்னா என்னது? ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். வேடன் கண்ணி வச்சது பறவைக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஹல்லேலூயா. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நிறைய சீக்ரெட் ட்ராப்ஸ், ஹல்லேலூயா, நமக்கு தெரியாம சத்துருக்களும் மனிதர்களும் நமக்கு அறியாம வைக்கிற சீக்ரெட் ட்ராப்ஸ் எதுவா இருந்தாலும் அதுலேருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்வாரு? தப்புவிப்பார். ஹல்லேலூயா. இந்த வியாதியா, இந்த பலவீனமா, அதுலேருந்தும் கர்த்தர் நம்ம என்ன செய்வாரு? ஹல்லேலூயா. எந்த டெட்லி டிசீஸா இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்வாரு? ஆமா, எங்க பாரு என்ன சொல்ற, கொள்ளை நோய் பரவுது, அது பரவுது, எந்த கொள்ளை நோய் பரவினாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை என்ன செய்வாரு? தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒன்று சொல்லுறேன், எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பயம் வரலாமா? உங்களை தான் பார்த்து கேட்குறேன், வரலாமா? கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தப்புவிக்கிறவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டோம். நம்மை விட பலவானுடைய கைக்கு அவர் என்ன செய்யறாரு? தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ். பாலான கொள்ளை நோய்க்கும் ஹல்லேலூயா சத்துருவின் ரகசிய தந்திரங்களுக்கும் எதைதான் அவர் பார்க்காம இருக்கிறாரு? நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கிற எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய கண்களுக்கு எதுவும் மறைவாக இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆக நம்மை தப்புவித்து நம்மை ஒரு விசாலமான இடத்தில் வைத்து நம்மை கனப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் எங்களை நேசிக்கிறீர் என்பதை நீர் எங்களுக்கு ஆண்டவரை உணர்த்தி கொண்டிருக்கிறீரே, உடைய ஆச்சரியமான அன்புக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தொடர்ந்து உடைய கரம் எங்கள் மீது இருக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க அன்பை நாங்கள் இன்னும் ருசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த டிலைட் என்ற அந்த வார்த்தையை எங்கள் மேலே பார்த்து நீங்கள் சொல்கிறீங்களே, நாங்கள் எவ்வளோ வேணும் அதற்கு தகுதி இல்லையே. ஹல்லேலூயா. உங்களுடைய ஆச்சரியமான அன்புக்காக நன்றி இயேசுப்பா. அதை கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தையின்படியாகவே ஆச்சரியமான ஆண்டவரை விசாலங்களை எங்கள் வாழ்க்கையில் கண்டு நாங்கள் சந்தோஷப்பட உதவி செய். நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை நன்மையை சபையாக நாங்கள் அனுபவிக்கக்கூடிய கிருபை கர்த்தர் தாங்க. விசேஷமாக இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறேன். நம்முடைய ஜனத்தை விசேஷமாய் கனப்படுத்துங்கப்பா. தேவ சமூகத்துக்கு ஓடி வந்த இவர்களுக்கு ஒரு விசேஷித்த நன்மை உண்டாகட்டும். Let they be blessed, O God.
ஆனால் இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய பாதுகாப்பு இந்த மந்தையின் மீதும் நம்முடைய ஜனத்தின் மீது இருப்பதாக. மனித சத்துருவின் தந்திரங்கள், ரகசிய ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட், எல்லா ட்ராப்ஸ்லேருந்தும் கர்த்தர் விடுதலையாக்கி உங்கள் நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தின் அடையாளம் நம்முடைய ஜனத்தின் மீதும், மந்தை மீதும், ஊழியத்தின் மீதும், அவர்கள் தொழில்கள், வியாபாரங்கள், வாகனத்தின் மீதும், வீடுகள் மீதும், அவருடைய ஆசீர்வாதங்கள் மீதும் இருப்பதாக. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.